என் காலேஜ் ஃப்ரெண்ட் பானு, ஒரு 13 வருஷம் நட்பு. ரொம்ப நாள் கழிச்சு அவளை மீட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக ரொம்ப எக்ஸைட்டடாக இருந்தது. அவள் வரேன்னு சொல்லியிருந்தா, பட் அவளுக்கு ஒரு ஒர்க்கு முடிச்சுட்டு தான் வரணும். நான் நினச்சேன் அந்த ஒர்க் அந்த டைம்குள்ளே முடியாது, ஸோ வரக்கு லேட் ஆகும், பாசிபிள் இல்லை, இன்னைக்கு வரமாட்டா, ஏன்னா அவள் திரும்ப ரிட்டர்ன் வந்து சென்னை போகணுன்ட்டு இருந்தது. ஸோ அப்படி வந்து நான் எந்த எக்ஸ்பெக்டேஷனும் வச்சுக்கல. பட் ஆனால் மேடம் வந்து சடனாக வேலை போன இடத்துல பிளான் பண்ணதை விட சீக்கிரமாகவே முடிஞ்சதுனால நானும் கெஸ் பண்ணாத டைம்லேயே அவள் வந்து வந்துட்டா. வர்ற பஸ் எல்லாம் பார்த்துட்டு இருந்தேன், இந்த பஸ்ஸாக தான் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஒருத்தங்க வேறு இறங்குனாங்க. அப்புறம் தான் லாங் டிஸ்டன்ஸில் பார்த்தேன், ஆள் ஹைட்டு ஓகே, பட் கொஞ்சம் வெயிட்டாக இருந்தாங்க. நம்ம ஆள் வெயிட் கம்மி, லீனு. ஸோ அவங்க கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு ரிட்டர்ன் வந்தேன். அப்புறம் ஒரு 2 பஸ் விட்டதுக்கப்புறம் 3வது பஸ்ஸில் மேடம் வந்தாங்க. பஸ் முன்னாடியே நான் நின்றுட்டு இருக்கேன். கண்டக்டர் என்னமோ பேசிட்டு இருந்தா, என்னன்னு புரியல. நானும் பார்த்துட்டே இருந்தேன். இறங்கி நான் கிட்ட போய் பானுனதுக்கப்புறம் தான் அவள் கண்ணிலே நான் பட்டிருக்கேன். ஏன்னா மார்னிங்லேருந்து ட்ராவல் பண்ணி ஒர்க்கு, ரொம்ப வருஷம் கழிச்சு இந்த ரூட்டில் வர அந்த டென்ஷன்லாம் அவன் மைண்டில் ஓடிட்டு இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். அதே மாதிரி நான் வந்து பர்பஸாக முன்னாடியே நேரமாக போய் நின்னேன். எதுக்கு அப்படின்னா, எனக்காக அவ்வளோ தூரம் ட்ராவல் பண்ணி வேற எந்த வேலையும் இல்லை, என்னை பார்க்கணுங்கிறதுக்காகவே வரா. ஸோ அவளுக்காக நான் முன்னாடியே போய் வெயிட் பண்ணோம் அப்படிங்கிறது தான் பிளானு. பார்த்த உடனே சுற்றி யார் இருக்காங்க, எந்த இடத்துல நாங்கள் இருக்கோம் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு மறந்து போச்சு. நல்லா பேசணும், சவுண்டாக பேசணும், என்ன சொல்றது, நாங்கள் 2 பேரும் ஒரு தனி வேர்ல்டில் இருந்த மாதிரி. அப்புறம் ஒரு ஜூஸ் கடைக்கு போனேன். ரெகுலராக நான் பழக்கடை பக்கத்தில் ஒரு ஜூஸ் கடை இருக்கும், அங்கே போயிருந்து ஒரு ஜூஸ் குடிக்கலாம். ஏன்னா கொஞ்சம் வெயிலான டைம் அவள் வந்திருந்தது. சரின்ட்டு ஜூஸ் குடிக்க போனோம். ஃபஸ்ட்டு சாக்லேட் மில்க் ஷேக் வந்தது. அதை குடிச்சு பார்த்துட்டு நாங்கள் 2 பேருமே டேஸ்ட் பண்ணோம், பிடிச்சிருந்தது. ஐயோ, அவள் வேற என்ன பொமோகிரானட் மில்க் ஷேக்னு ஒன்று ஆர்டர் பண்ணியிருந்தா. நல்லா இருக்குமான்னு தெரியல, பட் அவள் வந்ததுக்கப்புறம் டேஸ்ட் பண்ணியிருந்தோம். ஓகே, நல்லா தான் இருந்துச்சு. அப்புறம் ஃபைனலாக நினச்சோம், கம்முன்னு ஜூஸ் வாங்கி குடிச்சிருக்கலாமோ இதை வாங்கி குடித்ததுக்கு அப்படின்னு தோணுச்சு. பட் இது குடிக்கிறதெல்லாம் விஷயம் கிடையாது. எங்களுக்கு என்னென்னா, நாங்கள் 2 பேரும் ஒரு 1 hour அங்கே உட்காந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணியிருப்போம். அதுவும் பார்த்தீங்கன்னா அங்கே சுற்றி இருக்கிறதெல்லாம் பார்க்கல, நாங்கள் பாட்டுக்கு பேசினோம். நாங்கள் என்ன பேசணும்னு கூட தெரியல, ஆனால் ஏதோ பேசணும். ரொம்ப ஹாப்பியான. நான் ரெகுலராக அந்த கடைக்கெல்லாம் போவேன். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா பழக்கடை, ஜூஸ் கடை, அப்புறம் பால் பூத், இந்த 3க்கும் வந்து ரெகுலராக நான் போகிறது. ஸோ அப்போ வந்து பழக்கடையில் பார்த்தோன்னு கேட்டாங்க, என்ன இன்னைக்கு ஃபேஸ் ரொம்ப பிரைட்டாக இருக்கீங்க, என்ன சின்ன ஸ்பெஷல் அப்படின்னாங்க. என்னோட ஃப்ரெண்டு வந்திருக்கா பாருங்க அப்படின்னு சொல்லி இவளை இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சேன். உண்மையிலே அவங்க சொன்னதுக்கப்புறம் தான் நோட்டீஸ் பண்ணேன். ஆட்டோமேட்டிக்காக நமக்கு வந்து பார்த்திங்கன்னா, நம்மளுக்கு அந்த ரொம்ப க்ளோஸான நம்மளோட பீப்புள்ஸை பார்க்கும்போது நம்ம ஃபேஸு நம்ம ஆட்டோமேட்டிக்காக ஹாப்பி ஆகிடுறோங்கிறது வந்து எனக்கு அப்போ தான் புரிஞ்சிச்சு. ஸோ அன்னைக்கு பழம் வாங்க வேணாம், அதெல்லாம் வா போகலான்னதுக்கு, இல்லை நான் சும்மாலாம் வரமாட்டேன், அம்மாவை பார்க்கணும், ஃப்ரூட்ஸ் வாங்கிட்டு தான் வருவேன்னு சொல்லி மேடம் மொத்த காலில் நின்று ஃப்ரூட்ஸ் வாங்கினாங்க. சரி, அவள் வந்து அவளோட ஃபீலிங்ஸையும் நம்ம ரெஸ்பெக்ட் பண்ணோம் இல்லையா. சரி வாங்குங்க மேடம் அப்படின்னு சொல்லிட்டு மேடமை வாங்க சொல்லிட்டேன். அப்புறம் எனக்கு ஒன்று புரியலைங்க. எப்போவுமே ஃபோனில் சொல்லுவா, மகா வெயிட் போட்டேன், வெயிட் குறைக்கணும்னு. இந்த வெயிட் எதுக்கு குறைக்கணும் அப்படி தான் நேரில் பார்த்தோன்னு கேட்டேன். இல்லடி, இப்போ ஒரு 3 kg வந்து ஒரு 2 weeks சிக்காக இருந்ததில் எனக்கு லாஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னான். ஆனால் நானே ஃபோட்டோலாம் பார்த்துருக்கேன், கொஞ்சம் வெயிட் கெயின் பண்ண மாதிரி சதை பிடிச்ச மாதிரி தான் இருந்தா. பட் எப்படி, ஆனால் நான் பார்க்குறப்பெல்லாம் ஆனால் லீனாக தாங்க இருக்கா. காலேஜில் பார்க்கும்போது எப்படி இருந்தாலோ அப்படியே தான் இருக்கா. இவெல்லாம் வெயிட்டை பற்றி கவலைப்பட்டானா நம்மெல்லாம் எப்படி அப்படிங்கிற மாதிரி பேசிகிட்டு இருந்தோம். ரொம்ப, ஏன்னா ஒரு சிலர்கிட்ட மட்டும்தான் பார்த்தீங்கன்னா நம்ம ஃப்ராங்காக ரொம்ப ஜாலியாக பேச முடியும். அன்னைக்கு கூட பார்த்தீங்கன்னா இவ வருவான்னு எனக்கு துளி கூட நம்பிக்கை இல்லை. அதுக்கு அடையாளம் தான் இந்த தயிர் சாதம். ஏன்னா அன்னைக்கு லஞ்சுக்கு நானும் அம்மாவும் மட்டும்தான். அதனால என்ன பண்ணியிருந்தேன்னா, தயிர் சாதத்துக்கு ஒரு காலிஃப்ளவர் ஃப்ரை மாதிரி கொஞ்சம் அப்படியே மசாலா போட்டு லைட்டாக பண்ணியிருந்தேன். அது அவளுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. தயிர் சாதமும் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு சொன்னால், பத்தாவதுக்கு இவங்க மேடம் வந்து இந்த புரட்டாசி கிழமை இதெல்லாம் விரதம்லாம் பண்ணுவாங்கல்ல, அதுலலாம் இருக்கிறாங்க. ஸோ அதனால வெஜ்ஜுங்கிறது ஓகே, இருந்தாலும் தயிர் சாதமா அப்படின்னு நினைக்க வேண்டியதில்லை. ஏன்னா தயிர் சாதம் கூட தைரியமாக கொடுக்கலாம், ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நமக்குள்ள. இந்த மாதிரி ஒரு சில ரிலேஷன்ஷிப் தான் எனக்கு வந்து எப்பவுமே பார்த்தீங்கன்னா இப்படி ஒரு சர்க்கிள் வச்சுக்கிறதுக்கு பழகிறதுக்கு தான் பிடிக்கும். ஏன்னா ஒரு ஸ்டேட்டஸ் மெயின்டைன் பண்ணுறது, ஒருத்தங்க வந்தாங்கன்னா இப்படி தான் இருக்கணும், அப்படி தான் இருக்கணும், ஒரு ப்ரோட்டோகாலோட பழகிறது, ரிசீவ் பண்ணுறது, இது எனக்கு வராது. நான் அந்த மாதிரி பழகிற பர்சனும் கிடையாது. நான் எப்படி இருக்கணும் அப்படியே தோன்றது கொஞ்சம் டப்புன்னு பேசிடும். அதனாலே வந்து பார்த்திங்கன்னா அதிக பீப்புள்ஸ் கூட மிங்கிள் ஆகிறது இல்லை, ரொம்ப செலக்டட் பீப்புள்ஸ். சாப்பிடும்போது கூட பார்த்தீங்கன்னா மகா கீழே உட்காந்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கீழே உட்காந்துட்டு தரையில் சாப்பிட்டோம். கூட பெட்ஸோட அவளும் நல்லா என்ஜாய். அவளுக்கு வந்து பக்குனாலே பிடிக்கும். எப்போ வந்தாலும் பக்கோட வந்து ஃபோட்டோ எடுத்துப்பா.
ஸோ இன்றைக்கும் அவள் சாப்பிடும்போது அழகாக 2 பேரும் நல்ல புள்ள மாதிரி வந்து பக்கத்தில் உட்காந்துருந்தாங்க, பேசிகிட்டே சாப்பிட்டோம். ஒட்டுக்க படிச்சிருந்தாலும் சேர்ந்து சாப்பிட்டது கம்மி தான். ஏன்னா மேடம் வந்து பார்த்திங்கன்னா ஒட்டஞ்சத்திரம், அங்கேருந்து வந்து ஹாஸ்டலில் தான் ஸ்டே பண்ணியிருந்தா. ஸோ அதனால் லன்ச் டைமுக்கு வந்து இருக்க மாட்டா, ஹாஸ்டல்லே சாப்பிட்டு வந்துடுவா. நாங்கள் லன்ச் முடிச்சதுக்கப்புறம் தான் மேம் வந்து என்ட்ரு ஆவாங்க. ஸோ அவள் கூட சாப்பிடும் போது அதுவும் நான் ப்ரிப்பேர் பண்ணது பிடிச்சிருக்கோ இல்லையோ, பிடிச்சிருக்குன்னு சொன்னால் சந்தோஷமாக இருந்தது. அப்புறம் பிளான்ஸ்லாம் பார்க்கலாமாஹா நான் நினச்சிட்டே இருந்தேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும், தோட்டம்லாம் வச்சுருக்காங்கல்ல, எனக்கு நிறைய பிளான்ஸை பற்றி டிப்ஸும் கொடுப்பா. ஸோ அதனால் பிளான்ட் எல்லாம் பார்த்துட்டு கீழே எல்லா செடியும் பார்த்தேன். ரோஸ் அன்னைக்குன்னு பார்த்து இல்லை, கட் பண்ணி தண்ணிக்குள்ளே போட்டு வச்சுருந்தது. ஸோ அதை வந்து எடுத்துகிட்டு வந்து ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால கொடுத்தேன். ஏன்னா பூ வைக்கிறதுனா அவளுக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் டெரஸ் கூட்டிகிட்டு போய் காமிச்சேன். கார்டன் பார்த்துட்டு எனக்கு கொஞ்சம் டிப்ஸும் கொடுத்தா. நான் ஆன்லைனில் பசுமை தோட்டக்கலையில் வந்து பிளான்ஸ் வாங்கும்போது அந்த பேஜ் நல்லாயிருக்கும்னு எனக்கு சஜஸ்ட் பண்ணது வந்து பானு தான். அதே மாதிரி இவங்களோட பேக்ரவுண்ட் பார்த்தீங்கன்னா அக்ரிகல்ச்சர் தான், ஃபேமிலி பிஸ்னஸ். ஸோ அதனால் பிளான்ஸ் எல்லாம் பற்றி நல்லா தெரியும். இந்த அமரலிக் லில்லி என்னமோ அது ஒரு நேமு, அந்த லில்லி இருந்துச்சு. கிழங்கு கொண்டு போறியான்னு கேட்டதுக்கு இப்போ வேணாண்டி, நான் இன்னும் கார்டனில் செட் பண்ணல, அதெல்லாம் செட் பண்ணதுக்கப்புறம் உங்கள்கிட்ட எப்போ வேணாலும் வாங்கிக்கலாம், நீ பொறுமையாக வை அப்படின்னு சொல்லிட்டு கீழே வந்து கொஞ்சம் நேரம் தான் டைம் ஸ்பெண்ட் பண்ணுற மாதிரி இருந்தது. ஏன்னா அன்றைக்கி நைட்டு அவள் திரும்ப ரிட்டன் சென்னை போகிற மாதிரி இருந்தது. காலையில் வந்துட்டு ஒரு ஒர்க்கை முடிச்சுட்டு இங்கே ட்ராவல் பண்ணி பொள்ளாச்சி வந்து என்னை பார்த்துட்டு திரும்ப ஒரு பெரிய ட்ராவல் டயர்டு எல்லாமே இருந்தாலும் அவள் எனக்காக அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணி வந்த அந்த இதை வந்து எப்படி சொல்கிறதுனே தெரில, அவ்வளோ ஹாப்பியாக இருந்தது. 2-3 நாள் அந்த வைப்லேயே தான், அந்த சந்தோஷத்துலேயே தான் சுற்றிட்டு இருந்தேன். ரிட்டன் போகும்போது பொள்ளாச்சியில் அவளுக்கு ஒரு டாப் எடுக்கணும் அப்படின்னு கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு 2-3 ட்ரெஸ் பார்த்தோம். அதில் ஒரு ட்ரெஸ் வந்து கொஞ்சம் பர்ஃபெக்ட், அந்த ராயல் ப்ளூ, அதுவும் வீனெக் வந்து அவள் இது வரைக்கும் ட்ரை பண்ணதே இல்லைன்னு சொன்னான். சரி ஓகே, அப்போ இதை செலக்ட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் வந்து ஃபிட்டிங்ஸ்லாம் பண்ண வேண்டியது இருந்தது. சரி அதை அங்கே போய் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃபைனலாக இதை தான் சூஸ் பண்ணோம். சொல்லுங்கள் எப்படி இருக்குது, நல்லா இருக்காண்டு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, அவளுக்குமே பிடிச்சிருந்துச்சு. அப்புறம் ரிட்டன் போகிறதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா சர்ச்சுக்கு போயிட்டு கொஞ்ச நேரம் உட்காந்துட்டு ப்ரேயர் பண்ணிவிட்டு கிளம்பியாச்சு. டெய்லி நாங்கள் ஃபோன் கால் பேசுவோம், அடிக்கடி மீட் பண்ணிக்குவோம். அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஸ் கிடையாது. ஏன்னா அவங்களோடவங்க வேலையில் வந்து கொஞ்சம் பிஸியாக போயிட்டு இருந்தாலுமே அப்பப்போ கால் பண்ணி என்ன ஏது எப்படி இருக்க நல்லா இருக்கியா கேட்டுக்குவோம். அது மட்டும் இல்லை, ஐயோ எப்போச்சும் மீட் பண்ணணும்னு ஒரு 100 தடவை பேசி ஒரு தடவை இந்த மாதிரி ஏதாவது ஆக்சிடென்ட்லாம் அபூர்வமாக மீட் பண்ணிக்குவோம். என்ன பானு வராங்க, கௌசி வராங்க, நீங்கள் எங்கேயும் போய் பார்க்க மாட்டிங்களா அப்படின்னு கேட்காதீங்க. நான் எப்போவுமே இந்த யூடியூப்லாம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி அடிக்கடி எனக்கு டைம் கிடைக்கும் போது என்னோட பெஸ்ட் பீப்புள்ஸை பார்க்குறது என்னோட ஒரு பழக்கமாகவே வச்சுட்டு இருந்தேன். இப்போ பார்க்க முடியல, பட் சூன் ஒரு லிஸ்ட்டே இருக்குது, அவங்களெல்லாம் பார்ப்பேன். அப்போ கண்டிப்பாக உங்களோட ஷேர் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.